ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். சிம்ம லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம். மார்ச் 3 முதல் மார்ச் 12 வரை. முதல் நாள் மார்ச் 3 செவ்வாய்க்கிழமை, பூரம் நட்சத்திரம். நம்முடைய ராசியிலேயே சந்திரன் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் போறாரு. சுக்கிரன் மீன ராசியில 8ஆம் இடத்துல குருவனுடைய நட்சத்திரத்துல இருக்காரு. குரு 11ல இருக்காரு. ராகுனுடைய உபநட்சத்திரத்துல இருக்கிற சுக்கிரன் இருக்கிறனால, ராகு நமக்கு 7ஆம் வீட்டுல இருக்கிறனால, என்னதான் 8ல இருக்கிற சுக்கிரனுடைய தடை, தோல்வி இதெல்லாம் நடக்காது. ஏன்னா நின்ற நட்சத்திரம் நமக்கு சாதகமா இருக்கு. அதனால எதிர்பாராத சந்திப்புகள், எதிர்பாராத உதவிகள், மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் இவைதான் நடைபெறும். மார்ச் 4ஆம் தேதி புதன்கிழமை, உத்தர நட்சத்திரம் காலையில் 7:38க்கு தொடங்குகிறது. ஒரு பாதம் நம்ம லக்னத்தில் இருக்கு, 3 பாதம் கன்னி ராசியில் இருக்கு. கன்னி ராசிக்கு மதியம் 1:46 சந்திரன் மாறுகிறார். இப்போ சூரியன் நமக்கு 7ஆம் வீட்டில் ராகுனுடைய நட்சத்திரத்திலையும் செவ்வாயினுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கார். செவ்வாயோட சேர்ந்தும் இருக்காரு, ராகுவோட சேர்ந்தும் இருக்கார். சூரியன், செவ்வாய், ராகு சேர்க்கை பலன், கிரக சேர்க்கை பலனை தருகிறது. அதனால வீடு கட்டுறது, ஒரு பெரிய மனிதர்களை சந்திக்கிறது, அல்லது நம்மளுடைய மேலதிகாரிகள் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆதரவு, எதிர்பாராத சில பணி மாற்றங்கள் மற்றும் அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்துல நமக்கு ஒரு அனுகூலமான செய்திகள் வருதல், அரசியல் மற்றும் பொதுஜன தொடர்பு, தந்தை வழி, இதெல்லாம் ஒரு ஆதாயமா நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. மார்ச் 5ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில 8:17க்கு அஸ்தம் நட்சத்திரம். 2ஆம் இடமான தனஸ்தானமான கன்னிராசியில சந்திரன் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல பயணிக்கிறாரு. அதனால இன்றைய செலவுக்கும் பணம் வரும், மூலதனத்தின் மூலம் பணம் சேமிக்கவும் முடியும். இந்த 2 வகையிலையும் அவரவருடைய ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகும். யாருக்கெல்லாம் சந்திரன் 8ஆம் பாவ உபநட்சத்திரமாக வந்து விடுகிறதோ அவர்கள்தான் இன்றைய நாளில் பொறுமையாக இருக்கணும். பிரச்சனைகள் வரும், அல்லது திடீர் பண இழப்புகள் ஏற்படலாம். அவங்க மட்டும் அதை பார்த்துக்கணும். மற்றவர்களுக்கு எல்லாமே இது ஆதாயமான நாளாக இருக்கு. மார்ச் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9:25 முதல் சித்திரை நட்சத்திரம். 2 பாதம் கன்னிராசியிலையும் 2 பாதம் துலா ராசியிலும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இரவு ஒரு 10:18 தான் சந்திரன் துளாராசிக்கு மாறுகிறார். இன்றைய பலனை தரக்கூடிய செவ்வாய் கிரகம் ராகுனுடைய நட்சத்திரத்திலையும் குருனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால மிகச்சிறப்பு. நட்பு மூலம் நமக்கு இன்பம் கிடைக்கும், கணவன் மனைவி உறவு பலப்படும், பிரியப்பட்டவர்களோடு நாம் சேர்ந்து மகிழ்வதற்கு கரெக்டான நாள். சில பேருக்கு கான்ட்ராக்ட், ஒப்பந்தங்கள் இதெல்லாம் சைன் ஆகும். புதிய பார்ட்னர்ஷிப்பு, புதிய வகை கஸ்டமர் டீல் பண்ணுறதெல்லாம் சாதகமாக இருக்கும். மார்ச் 7ஆம் தேதி சனிக்கிழமை சுவாதி நட்சத்திரம் காலையில் 11:15 3ஆம் இடத்துல சந்திரன் துலா ராசியில் ராகுனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலையும் கேதுனுடைய உபநட்சத்திரத்திலையும் பயணிக்கிறார். கேது லக்னத்தில் இருக்கார், ராகு 7ல் இருக்கார். இது ஒரு வகையில் வேலைக்கும் நம்முடைய முயற்சிகளுக்கும் ஒரு புரிதல் உண்டாகும். நமக்கு எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். மார்ச் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1:31 விசாகம் நட்சத்திரம் தொடங்குகிறது. குருவனுடைய நட்சத்திரம். நமக்கு லாபத்தில் இருக்கிற குரு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது மிகப்பெரிய பலன்தான். அதே நேரத்தில் 8ஆம் பாவ
பலனையும் அவர் செய்வார். அஷ்டமாதிபதி அல்லவா, அதனால் மீனத்தினுடைய பலனையும் அவர் செய்வார். ஒரு சிலருக்கு குரு யாருக்கெல்லாம் கெடுதலாக அவங்க ஜாதகத்தில் 8-12 தொடர்பு உபநட்சத்திரமாக வந்திருந்தால் எதிர்பாராத சில தோல்வி, துக்கம், வேதனை வரக்கூடும். மார்ச் 9ஆம் தேதி திங்கட்கிழமை அனுஷ நட்சத்திரம் மாலை 4:10க்கு தொடங்குகிறது. விருச்சிக ராசியில் சந்திரன் 4ஆம் இடத்துல, சனி 8ஆம் இடத்துல அஷ்டம சனியாக இருக்காரு. தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலையும் சுக்கரனுடைய உபநட்சத்திரத்திலும் இருக்கிறதுனால டென்ஷன் ஆகாமல் போகணும். சுக்கரன் தொடர்பு அப்படிங்கிறதும் ஒரு வகையில் ஒரு பழக்க வழக்கத்தில் சிநேகிதமாக பழகிறதுல வரக்கூடிய சிக்கல்களை காட்டுகிறது. ஆணானால் பெண்ணும், பெண்ணானால் ஆணும் பருவ கிளர்ச்சிகள் மூலம் வரக்கூடிய சிக்கல்களையும் காட்டுகிறது. சில பேருக்கு வாகனம் சம்பந்தப்பட்டதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அல்லது விபத்துகள் இதையும் காட்டுகிறது. ஸோ நமக்கு திசா புத்திகளையும் பார்த்துட்டு இந்த நாள் நமக்கு யாருக்கெல்லாம் சனி திசையோ சுக்கிர திசையோ நடக்குதோ கவனமாக இருக்கும். மார்ச் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 7:04 தான் கேட்டை நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். புதன் கிரகம் குரு நட்சத்திரத்தில் ஃபுல்லாக என்ட்ராகி இப்போ தான் பலன் தர்றார். அதனால் புது கஸ்டமர், புது நபர்கள், கணவன் மனை உறவு, மகிழ்ச்சியோடு இருத்தல், நண்பர்கள், மாமன் வகையில் சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டது, ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது, மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்டது எல்லாத்துக்குமே சப்போர்ட்டிவாக இருக்கும். மார்ச் 11ஆம் தேதி புதன்கிழமை இரவு 9:59க்கு தான் இந்த கேட்டை முடிந்து மூல நட்சத்திரம் தொடங்குகிறது. அதனால் நம்ம மறுநாள் பலனுக்கு தள்ளி போடலாம். வியாழக்கிழமை 12ஆம் தேதி மூல நட்சத்திரம் ஃபுல்லாகவே செயல்படுகிறது. நமக்கு 5ஆம் இடமான தனுசு ராசியில் சந்திரன் கேதுனுடைய நட்சத்திரமான மூலத்தில் பயணிக்கும்போது நம்மளுடைய லக்னத்திலேயே கேது அமர்ந்து சுக்கரனுடைய நட்சத்திரம், சுக்கரனுடைய உபநட்சத்திரம் மற்றும் குருவனுடைய அந்தரம் இதில் செயல்படுறதுனால குரு தான் இன்னைக்கு நமக்கு கேதுவுக்கு பக்கபலமாக நமக்கு ரிசல்ட் கொடுக்குற கிரகமாக மாறுறார். அப்போ நாம் நினைக்கிற எதிர்பார்க்கிற விஷயங்களுக்கெல்லாம் நமக்கு சாதகமாக இருக்கும். உறவின் முறைகளும் கஸ்டமர் ரீதியிலையும் நமக்கு ஒரு திருப்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைக்கு அமைகிறது. அப்போ நம்முடைய லக்ன புள்ளி அப்படின்றத பார்த்து தான் நீங்கள் பவுண்டரியை பிரிக்கணும் பாவங்களில். அதிலிருந்து தான் நமக்கு பாவ தொடக்கம் ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு மகம் 4 பாதத்தில் பிறந்தால் கேது புள்ளி உங்களுக்கு, அதே பூரத்தில் பிறந்தால் சுக்கிரன் தான் லக்ன புள்ளி. அப்போ கேது கெட்டவர் ஆயிடுறார். இப்படியெல்லாம் நம்ம பாஸ்கர் அஸ்ட்ராலஜியில் சிஸ்டம் இருக்குது. இதை பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். உங்கள் ஜெயமிஸ். நன்றி, வணக்கம்.